இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்துட்டு நான் தான் வந்து உன்னோட ஆப்பனண்ட்டு, நீ அவனை விட்டு போட்டு என் கூட சண்டை கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சண்டைக்கு நிற்க, ஆப்போசிட்டில் இருக்கிற அவன் வந்துட்டு நீ என்ன கூட சண்டைக்கு வரேன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் வந்து மாற்றி மாற்றி வந்து சண்டை கட்டிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க. பட் ஹீரோ வந்து அதை கொஞ்சம் ஈஸியாகவே வந்து தடுக்கிறாரு. இவன் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு அவனை அடிக்கும்போது வந்து அவனோட இன்டர்னல் இன்ஜூரிஸ் வந்து கண்டிப்பாக ஆகிருக்கும். அது வந்து அவன் மிஸ் ஆகிருக்காது. எப்படி வந்து இவன் வந்து இன்னுமே தாக்கு பிடிச்சி நிற்கிறான், இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஹீரோ வந்துட்டு யார்ரா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் வந்து இப்போ கான்வர்சேஷன் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவன் ஹீரோவை அடிக்கும்போது வந்து அவன் அந்த பிளேட் கார்ட் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவான். அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி பேஸ் டெக்னிக் தான். அதை வந்து அவன் கை மூலமாக வந்து வெளிப்படுத்தலாம், ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட்லி வெளிப்படுத்தலாம், அந்த ஸ்டிக் மூலமாக வெளிப்படுத்தலாம். நம்ம வெளிப்படுத்துகிற அந்த முறையில் தான் இருக்கும். பட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஒன்று தான். இப்போது ஒரு வீக் பாயிண்ட்னு வைங்களேன், அந்த வீக் பாயிண்டில் அடிக்கிறது தான் வந்து அந்த டெக்னிக்கோட மேஜரான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நீங்கள் அது ஆப்ஜெக்ட் வச்சு அடிக்கலாம், ஆப்ஜெக்ட் எல்லாமே அடிக்கலாம். பட் இது எல்லாத்துக்கும் வந்து பேஸ் ஆகுது வந்து மார்ஷல் அந்த பிளேட் கார்டோட டெக்னிக்னு வந்து உங்களுக்கு தெரிய வந்துடுது ஹீரோவுக்கு. யாரா நீங்கள், உனக்கு எப்படி வந்து அவனை வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது இவனுக்கும் வந்து ஒரு பெரிய ஷாக்கு வந்து க்ரியேட் ஆகுது. அவன் வந்துட்டு இந்த மாதிரி அந்த பர்சன் வந்து என்கிட்ட சொன்னான், இந்த டெக்னிக் வந்து வெளி உலகத்தை வந்து யாருனாலையும் வந்து அவ்வளோ விஷயத்தில் கண்டுபிடிக்க முடியாது, அப்படி கண்டுபிடிக்கவே மாட்டாங்கன்னு சொல்லி தான் அவன் என்கிட்ட சொன்னான். நீ வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா ஸோ அப்போ வந்து உனக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து தெரியும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து சொல்ல ஆரம்பிப்பான். இந்த மாதிரி அந்த டீமன் கல்ட் அந்த இருக்குல்ல, அதுதான் வந்து எங்களோட ஒரு முக்கியமான எனிமியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு வந்து தெரிஞ்சிச்சு இவன் வந்து புதுசாக க்ரியேட் ஆகிக்கிற அந்த அன்னோன் கிளான், அதான் அந்த 6 பிளேட் காட் கிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான் க்ரியேட் ஆகிருக்கும். அவங்க தான் வந்து இவங்க எழுதுகிற ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு இந்த மாதிரி ஹீரோவோட டேடியுமே வந்து டேமேஜ் பண்ணுற அளவுக்கு வந்து அவங்க கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளாக இருப்பாங்க. இப்போ ஹீரோ ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வந்து அந்த கல்ட்டு லீடரையே வந்து டேமேஜ் பண்ணுற அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒருத்தன் தான். ஸோ அவன் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து இப்போது ஹீரோவுக்கு வந்து ஒன்றுமே புரியல. அப்படியே அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு மாதிரி சத்தம் கேட்குது. என்னென்னு பார்த்தா தூரத்தில் வந்து தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு வந்து ஹீரோவோட அந்த கல்ட்டு ஆள்கள் எல்லாமே வந்து இப்போ சுற்று போட ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கெல்லாம் வந்து யாருமே வந்து வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் இருந்துட்டு நான் இதை வந்து சுத்தமாகவே எதிர்பார்க்கலப்பா, அவனுக்கு வந்து இந்த மாதிரி வருவானுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நான் வந்து உன்னை ஹாஸ்டேஜாக வந்து இங்கேருந்து தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு ஹாஸ்டேஜா, உன்னால் அது முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து இப்போ பேசுகிறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹீரோவை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு விஷயங்களை வந்து டிஃப்ளெக்ட் பண்ணாலுமே வந்து மற்ற இடத்துல வந்து ஹீரோ வந்து சரியான அடி வாங்குறாரு. ஏன்னா இவன் அந்தளவுக்கு வந்து ஹீரோவோடய வந்து மார்ஷியல் பவரில் வந்து ஜாஸ்தியாக இருப்பான். ஸோ இப்படியே வந்து அடிச்சுட்டு இருக்க ஒரு இடத்துல வந்து ஹீரோவுக்கு வந்து நல்லா அடிபட்டுருது. அடிபட்டோடனே வந்துட்டு ஹீரோ வந்து அவன் பிளேட் டெக்னிக் வந்து பிளாக் பண்ணுறதுக்கு வந்து அதுக்குன்னே உரித்தான அந்த 24 அந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவான். அதான் அந்த பிளேட் கார்ட் டெக்னிக் வந்து பிளாக் பண்ணுறது. பட் அதை பிளாக் பண்ணியே வந்து பிரயோஜனமே இல்லாத மாதிரி தான் அவன் போட்டு அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பான். ஏன்னா அவன் அட்டாக் எல்லாத்தையும் வந்து ஹீரோ வந்து புஷ் பண்ணி தள்ளும் பின்னாடி. ஸோ இது வந்து கற்றுக்கிட்டும் வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிப்பான். இந்த மாதிரி உன்னோட ஆன்சஸ்டரை கண்டுபிடிச்ச அந்த டெக்னிக்கெல்லாம் வந்து யூஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு தெரியுது இது வந்து இவனுக்கு எப்படியோ வந்து தெரிஞ்சிருக்கு, எப்படின்ட்டு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லி இப்போது இந்த விஷயங்களெல்லாம் இங்கே போயிட்டு இருக்கும்போது சரி டைம் ஆயிடுச்சு, உன்னோட அந்த ஆன்சஸ்டரோட டெக்னிக்கெல்லாம் வேஸ்ட்ரா, இப்போ நான் வந்து நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சொல்லும்போது ஹீரோ வந்து அவர் கையில் வச்சுக்கிற ஸ்வாடை வந்து கீழே போட்டுட்டு என்னை தூக்கிட்டு போறியா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்து ஹீரோவோட அந்த ஃபேஸில் இருக்கிற இன்டர்னல் அந்த இன்ஜூரிஸ் எல்லாமே வந்து ஹீல் பண்ணும். நேனா தான் வந்து ஹீல் பண்ணும். ஸோ இது வரைக்கும் ஹீரோவுக்கு வந்து அடிப்பட்ட எல்லாத்தையும் வந்து நேனாவை வந்து ஹீல் பண்ணியிருக்கு. ஹீரோ வந்து இந்த மாதிரி கமெண்ட் கொடுத்தாலுமே வந்து அது வந்து ஓவராலாக ஹீல் பண்ணாமல் ஒரு முக்கியமாக ஹீரோவோட உயிருக்கு வந்து ஆபத்தாகாத மாதிரி வந்து ஹீல் பண்ணியிருக்கோம். ஸோ ஹீரோவோட அந்த ஹீலிங் லிமிட் என்னென்னு வந்து இந்த வரைக்குமே வந்து இந்த மானுவல் வந்து சொல்லப்படலை. ஸோ ஹீரோ வந்து இப்படி ஹீல் ஆகிட்டு இருக்க இவனுக்கே ஷாக்காக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பாசிபிளே கிடையாது. ஸோ இவன் வந்துட்டு இல்லை இவனை வச்சுருந்தா டேஞ்சரு, இவனை எப்படியாவது போட்டு தள்ளியாகணும்னு சொல்லிட்டு அவன் ஹீரோ வந்து இன்ஜூரியை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து இவன் வந்து போட்டு தள்ளிதான் சொல்லிட்டு ஹீரோ வந்து செத்து போடான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணும்போது ஹீரோ வந்து அவரோட உடம்புல ஒரு அங்கமாக இருக்கிற அந்த கத்தி வந்து வெளியில் எடுப்பார், அந்த டிமானிக் ஸ்வாட். அதை எடுத்தோன்னே வந்து இவனுக்கு வந்து ஒரு
அன்னோன் ப்ரெசன்ஸ் வந்து இவன் ஃபீல் பண்ணுறான். அந்தளவுக்கு வந்து ஒரு கொடூரமான ஒரு எனர்ஜியாக இருக்குது, ரொம்ப டார்க்னஸ் சம்மந்தமான எனர்ஜி. இவன் ஃபீல் பண்ணிவிட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனை வந்து ஹீரோ அசால்ட்டாக போட்டுத்தரலாம். அதாவது அடிச்சு தூக்குற அந்த டெக்னிக் தான் வந்து யூஸ் பண்ணுவான். ஹீரோ வந்து அந்த ஆன்செஸ்டரோட டெக்னிக் யூஸ் பண்ணுவார். ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு வச்சு இந்த ஸ்வாட்னால் வந்து அந்த ஆன்செஸ்டர் டெக்னிக் வந்து அந்த ஸ்வாட்னால் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. நார்மலாக ஒரு ஸ்வாட் இருக்குன்னா அந்த ஸ்வாடு வந்து ஆன்செஸ்டரோட அந்த டெக்னிக் மூமெண்ட்டை வந்து அந்த ஸ்டெயினை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு வந்து அந்த ஸ்வாடுக்கு வந்து பவர் கிடையாது. ஸோ அந்த பவர் வந்து ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணணும்னா அந்த டார்க் ஸ்வாட்னால தான் முடியும். ஸோ ஹீரோ வந்து இந்த ஸ்வாடை வச்சு அந்த டெக்னிக் வந்து ஃபுல் பவரில் வந்து பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஆரம்பித்தோன்னே வந்து இவன் வந்து தடுத்து பார்க்குறான். பட் இவனால் வந்து அந்த அட்டாக்கை வந்து தடுக்க முடியல. அதை தாண்டி வந்து இவன் உடம்புல வந்து அந்த அடி வந்து விழுந்தோடனே வந்துட்டு இவனுக்கே வந்து ஷாக்காக இருக்குது. இந்த மாதிரி பிளேட் கார்ட் டெக்னிக்கை வந்து நீ சப்ரஸ் பண்ணிட்ட, நான் அவனை என்னமோ நினச்சேன், என்ன டெக்னிக்கில் அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் தெரியுது அவன் நெஞ்சில் வந்து ஒரு பெரிய ஹோலே விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் அவன் அங்கே இறந்துடுறான். இப்போ அப்படியே சீன் கட்டாகி இந்த விஷயம் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து காட்டுறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி அந்த ரெட் ஹேர் வந்து அங்கே வருவான் அந்த கல்ட் லீடர்கிட்ட. அப்படி வந்துட்டு இந்த மாதிரி யங் மாஸ்டர் வந்து அந்த நம்ம கூட ஃபைட் பண்ண அந்த மாஸ்டர் கூட வந்து ஃபைட் பண்ணிகிட்ருக்குறான். ஆக்சுவலாக ஹீரோ ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து அந்த 6 பிளேட் காட் கிளான் இருக்குதுல ஒரு கிளான். அந்த கிளானில் வந்து நம்பர் ஆஃப் மாஸ்டர்ஸில் வந்து அவனும் வந்து ஒரு மாஸ்டர். அவங்ககிட்ட இந்த மாதிரி சண்டை கட்டிகிட்டு இருக்கிறாரு. அவரை சீக்கிரம் போய் காப்பாற்றுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்து அந்த ரெட் கார் வந்து மயங்கி விழுந்துருவான். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவன் உடம்புல வந்து காயம் இருக்கும். கிராண்ட் கார்டியன் தான் பார்த்துட்டு இவனுக்கு வந்து சரியான அடி விழுந்துருக்குது, ஸோ இவனை வந்து செக்கப் பண்ணுங்கள், சீக்கிரமாக அவனை வந்து நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்து அந்த கல்ட் லீடர் இருந்துட்டு நானே போய் அது எவன்டா அப்படின்ட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது கிராண்ட் கார்டியன் வந்து தடுப்பான். ஏய் கிராண்ட் கார்டியன், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கீன்னு உனக்கு தெரியுதா, நீ பண்ணுறதுக்கான அர்த்தம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிராண்ட் கார்டியன் மேலே கடுப்பாயிட்டு இருக்கும்போது கிராண்ட் கார்டியன்ட்டு என்னை மன்னிச்சிருங்க லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு டெலிபதிக்கு மூலமாக பேசிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி உங்களோட இன்டர்னல் இன்ஜுரி வந்து இன்னும் ஹீல் ஆகலை, என்னை வந்து அனுப்பி வைங்க, நான் பார்த்துக்கிறேன், உங்களோட ஹெல்த்து தான் வந்து முக்கியம். இப்போ நீ உங்கள் ஃபைட்டில் உங்களுக்கு மறுபடியும் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா வந்து உங்களுக்கு தான் வந்து பிரச்சனை, அது வந்து நம்ம கிளானே வந்து பாதிக்கும்னு சொல்லும் போது அவன் வந்துட்டு சரி எனக்கு புரிஞ்சுது நீ போ. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கலாம் அவளையும் இன்னொரு 2 பேர்த்தையும் வந்து கிராண்ட் கார்டியனுக்கு சப்போர்ட்டாக வந்து அனுப்பிச்சி வைக்க, இப்போ கிராண்ட் கார்டியன் வந்து ஹீரோவை நோக்கி வந்து ஒரு புயல் வேகத்தில் போயிட்டுருப்பான். அவன் போகிறதுக்கு வந்து ஒரு மூமெண்ட் டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க கைஸ். அது வந்து ஒரு ஸ்பெஷல் டெக்னிக், அது வந்து கிராண்ட் கார்டியனுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அவன் மற்றவங்களோட வந்து ஸ்பீடாக மூவ் பண்ணுவான். ஸோ அவன் ஃபஸ்ட்டு வந்துட்டு இருக்கும்போது வந்து கரெக்டாக ஹீரோ கிட்ட வரும்போது அப்போ தான் வந்து ஹீரோ அந்த ஸ்வாட் எடுத்து அவனை வெட்டியிருப்பார். அந்த ப்ரெசன்ஸை வந்து இந்த கிராண்ட் கார்டியனுமே வந்து ஃபீல் பண்ணுறான். பட் கிராண்ட் கார்டியனுக்கு வந்து அது என்ன ப்ரெசன்ஸ் வந்து அவனுக்கு ஓரளவுக்கு வந்து கணிக்க முடியுது. அவன் வந்துட்டு ஃபஸ்ட்டு அதை வந்து இவனாலே நம்ப முடியல அந்த ப்ரெசன்ஸை. ஏன்னா அது வந்து ஒரு டார்க் ஸ்பிரிச்சுவல் பீயிங்கோடது. சங்க காலத்தில் வந்து அதாவது அந்த மானுவாவில் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து இது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வந்து பதிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அவன் வந்து பார்த்துட்டு வந்து அதை மட்டும் இல்லை, அவன் வந்து ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த பிளாக் ஸ்வாடையுமே வந்து பார்க்குறான். ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்வாடா அப்படின்னா கண்டிப்பாக ஹீரோ தான் அந்த பர்சனாக சொல்லிட்டு அவன் வேறு எதையோ வந்து நினச்சிட்டு இருப்பான். ஸோ இப்போது ஹீரோ வந்து தான் தேர்ந்தெடுக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஹீரோ கிட்ட தான் வந்து அந்த பிளாக் ஸ்வாட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரெசன்ஸ் அந்த ஸ்பிரிச்சுவல் பீயிங்கோட ப்ரெசன்ஸ் வந்து இந்த ஸ்வாட் கட்டிருந்து தான் வந்து வெளிப்படுது. அது கிராண்ட் கார்டியனால் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியுது ஓரளவுக்கு, வேறு யாரால வந்து ஃபீல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்வாடை வந்து அவரோட கைக்குள்ளேயே திறமை போகிற மாதிரி வந்து அட்டாச் பண்ணிக்குவார். அட்டாச் பண்ணோடனே ஹீரோ வந்துட்டு இந்த கிராண்ட் கார்டியன் இவன் இந்த பார்த்துட்டானா, சே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்து பின்னாடியே வந்து அந்த 2 எல்டர்ஸுமே வந்து வந்துடுவாங்க. அதாவது இவன் வந்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் வருவாங்க, ஏன்னா அந்தளவுக்கு ஸ்பீடாக மூவ் பண்ணுவான். அவன் வந்து இந்த மாதிரி என்ன ஆச்சு கிராண்ட் கார்டியன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஒன்றும் ஆகலை, இந்த மாதிரி ஹீரோ வந்து அவனை போட்டு தள்ளிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த விமன் இருந்துட்டு உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லும்போது இல்லை எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனே வந்து போட்டு தெளி வச்சுருப்பார். அதுவே வந்து இவங்க கொஞ்சம் பெருமையாக தான் நினைக்கிறாங்க. இப்போ அதே இடத்துல வந்து அந்த ஹீரோவோட அந்த கிளான் மெம்பர்ஸ் எல்லாமே வந்து வர ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கல்ட்டு லீடருமே வந்தோடனே ஹீரோ வந்துட்டு வணங்குற லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மரியாதை கொடுப்பான். மரியாதை கொடுத்தோன்னு வந்து மனசுக்குள்ள நினைப்பான், என்ன தான் வந்து கிராண்ட் கார்டியன் வந்து இந்த டெக்னிக் பார்த்துருந்தாலும் கூட
அவன் வந்து கல்ட் லீடருக்கு வந்து வம்சாவளியாக எப்படி பாகுபலியில் கட்டப்பாவோ ஃபேமிலியோ அதே மாதிரி இந்த கிராண்ட் கார்டியன் ஃபேமிலி வந்து வம்சாவளியாக வந்து லாயலை மட்டுமே வந்து செலுத்திட்டு வர ஒரு கிளானை சேர்ந்தவங்க. ஸோ இவன் அந்த மாதிரி அப்பா கேட்டால் வந்து இவன் சொல்லித்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து அந்த கல்ட் லீடர் என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி வந்து ஹீரோ வந்து அவனை போட்டு தள்ளிட்டான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிடுவான். ஸோ ஹீரோவுக்கு பின்னாடி இருக்கிற எதையுமே வந்து அவன் ரிவீல் பண்ண மாட்டான். அதுக்கப்புறம் அவனுமே வந்து பார்த்துட்டு ஹீரோ யூஸ் பண்ண அந்த டெக்னிக் வந்து ஒரே இடத்துல வெட்டினாலும் இருந்தாலும் கூட அந்த ஒரு வெட்டு வந்து பல தடவை வெட்டின மாதிரி இருக்கும். இப்போ ஒரு அடி விழுந்தா அந்த இடத்துல வந்து பல அடி விழுந்த மாதிரி வந்து தடை இருக்குல்ல அந்த மாதிரி. ஸோ இவன் வந்து இந்தளவுக்கு வந்து மார்ஷல் பவர் வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கானான்னு சொல்லிட்டு இப்போ அதே இடத்துல வந்து சீன் கட் ஆகி அவங்க எதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் காட்டுவாங்க. இப்படிக்குமே வந்து இப்போ கல்ட் லீடருக்கே வந்து ஷாக்காக இருக்கும். ஏன்னா கல்ட் லீடரே வந்து இந்த 6th டெஸ்ட் பாஸ் ஆகி ஹீரோ போனான்ல அந்த இடத்த வந்து இப்போ தான் இவனே விசிட் பண்ணுவான். இவனுக்கு வந்து இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னே தெரியாது. அவங்க அப்பாவுக்கு தெரியும், ஹீரோவுக்கு தெரியும், இவனுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அந்த விஷயத்தை வந்து ஃபுல்லாக இது பண்ணுறவங்கனால மட்டும், அதாவது 6th டெஸ்ட்டை பாஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் அதுக்கு போகிறதுக்கான அப்படி ஒரு இடம் இருக்குதுன்னே தெரியும். ஏன்னா அந்த அகாடமி இருக்கிறது வந்து உண்மையான டெஸ்டண்ட்டை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கோசரம். ஸோ அதுக்கு முக்கியமான அந்த ரெட் ஹேர் அந்த கிராண்ட் கார்டியனாகவே இருந்தாலும் கூட அவன் சொல்ல மாட்டான். ஏன்னா இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த கல்ட் லீடர் என்ன நினைக்கிறேன்னா வந்து இது வந்து எனக்கே தெரியாது, ஆனால் இந்த நாய்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு, என்னடா இங்கே நடந்துட்டுருக்கு சொல்லிட்டு இவன் சரியான கட்டு போயிட்டுருப்பான். இப்போ அதே சமயத்தில் வந்து சீனம் கட்டை ஹீரோ வந்து அட்டாக் பண்ணல அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவள் வந்து இந்த மாதிரி கவலைப்படாதீங்க நம்ம வந்து சொல்லிட்டோம், நீ வந்து அவங்க முடிவு எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ளாஷ்பேக் நினச்சிப்பான். ஃப்ளாஷ்பேக்கில் வந்து இவங்க இந்த கல்ட்டை வந்து விசிட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இருக்கும்போது வந்து சில மிஸ்டீரியஸ் பர்சன்னால் வந்து தாக்கப்பட்டிருப்பாங்க. அப்படி தாக்கப்பட்டு இருக்கும்போது இவ திடீர்னு கண்ணு முடிச்சு பார்க்கும்போது வந்து ஹீரோவோட கல்ட்டு முன்னாடி நிற்பா. ஸோ இவளுக்கு ஒன்றுமே புரியாது, ஆனால் சேஃபாக ரீச் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த காட்ஸ் மாதிரி வேஷம் போட்டிருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஸ்டீரியஸ் பர்சன் அந்த தாக்குனவங்க தான். இதை வந்துட்டு இந்த மாதிரி நான் எல்லா இடத்துக்குமே போகிறது வந்து முக்கியமான அந்த மரீன் அலையன்ஸில் இருக்கிற 11 பேர்த்துக்கு தான் தெரியும். ஸோ அப்படின்னா வந்து அந்த 11 பேர்த்துலேருந்து ஒருத்தன் வந்து ஸ்பையாக இருக்கணும், அவன் தான் வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி கோல்மால் வந்து பண்ணியிருக்கணும், அதை யார் நான் கண்டுபிடிப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெறி ஆகிட்டு இருக்கேன். இப்போ இதோடய அந்த பாட்டு முடியுது கைஸ். லைக் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பால் வரைக்கும் பாய் கைஸ்.